வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் நிம்மதியான அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கதான் செய்கின்றது. ஆனால் எல்லோரும் பண கஷ்டம் இல்லாமலும் மன கஷ்டம் இல்லாமலும் வாழ்ந்திட முடியாது. ஒரு வகையில் பண கஷ்டமாவது இருக்கும், அல்லது பணம் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டமாவது இருக்கும். இப்படி இரண்டு வகைப்பட்ட கஷ்டங்களுக்கும் சில காரணங்கள் உண்டு. நம் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கும் பொருட்களை நம் வீட்டில் வைக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சிலவற்றை கூறியவர்கள். அது என்ன பொருட்கள் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நம் வீட்டில் கஷ்டங்களை உண்டாக்குவதில் முதலிடத்தில் இருப்பது சிலந்தி வலை ஒட்டடை. சிலந்தி வீடு கட்டியது போன்ற வலைகள் நம் வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் கூட அதனை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். வீட்டு மூலை முழுக்குகளில் கதவுகளின் பின்புறத்தில் ஒட்டடைகளை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒட்டடைகள் வீட்டிற்கு தரித்திரத்தை தேடித்தரும் ஒன்றாக கூறப்படுகிறது. எனவே உங்கள் வீட்டில் நீங்கள் ஒட்டடைகளை பார்த்தால் உடனடியாக அதை சுத்தம் செய்துவிட வேண்டும். இல்லையெனில் உங்கள் வீட்டில் திருமகள் வாசம் செய்ய மாட்டால். உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எவர் ஒருவர் வீட்டில் ஒட்டடைகள் நிறைய காணப்படுகிறதோ அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே திருமகள் உங்கள் வீட்டில் வாசம் செய்வால். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். இந்த சிலந்தி கடிக்கும் பொழுது கையிலோ இல்லை முகத்தில் எதுவும் கடிக்காது. கையில் அல்லது கால்களில் அதிகமாக கடிக்கும். அப்படி கடிக்கும் பொழுது சுண்ணாம்பு இருக்குல்ல, அதை தடவினா வீக்கம் கொஞ்சம் குறையும். மற்றபடிலாம் இந்த வீக்கங்கிறது அப்படியே இருக்கும். இந்த வெள்ளை சிலந்தி மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்காது. முக்கியமான காடுகள் பகுதியில் இருக்கும். நம்ம ஊர்லலாம் சிலந்தி கலர் வேறையா இருக்கும்.